வணக்கம். வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் யார் சப்ஜெக்ட் யார் ஆப்ஜெக்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன், இல்லை பேரண்ட்ஸ் யார் வேணாலும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரனும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ். நாமினேட்டிவ்க்கு இன்னொரு பேர் தாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்றோம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னாலும் நாமினேட்டிவ்னாலும் ஒண்ணுதான். அது போல அக்யூசேட்டிவ்னாலும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னாலும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்போ வந்து நாமினேட்டிவை கண்டுபிடிங்க அப்படின்னா நாமினேட்டிவ்னா என்ன அப்படின்னு யோசிக்காம சப்ஜெக்ட் ப்ரோனவ் தான் அவங்க நாமினேட்டிவ்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் ப்ரோனவ் தான் அவங்க அக்யூசேட்டிவ்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்க, சாரி, இதுல சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐ, இது ஐ. பி, ஐ, பி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஒரு சென்டென்ஸ்ல இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இவங்க தான் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஐ ஐ ஐ சப்ஜெக்ட் ப்ரோனவுன், வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இவங்க எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட்ல எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மீ, ஐ என்ன மாறுவாங்க? மீ. பி வந்து அஸ். யூ, யூவாவே இருப்பாங்க. தே, தெம். ஹி, ஹிஸ். ஷி, ஹர்ரா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இட், இட்டாவே இருப்பாங்க. ஓகேங்களா? ஐ, மீ, யூ, யூ, தே, தம், ஹி, சாரி, ஹி, ஹிம்மா இருப்பாங்க. ஓகேங்களா? ஷி, ஹர்ரா மாறுவாங்க. இட்டு, இட்டாவே இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல நீங்க ஐயும் மீயும் பாக்குறீங்க அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு ஐ தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், மீ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் கண்டுபிடிச்சிடலாம். அது போல வி அஸ் பாக்குறீங்க அப்படின்னா வி சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். யூ வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனாவும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாவும் இருக்கும். தே சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அது எப்படி ஆப்ஜெக்ட்ல மாறும் அப்படின்னா தெம்மா மாறும். ஹி, ஹிம்மா மாறும். ஷி சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஹர் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இட்டு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இட்டு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? இது அழகா ஒரு நோட், நான் நடத்துற எல்லாத்தையுமே நீங்க அழகா ஒரு நோட் போட்டு இல்ல ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது போலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம முன்ன பார்த்தது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதையும் வேணாலும் இந்த இடத்துல சின்னதா எழுதிடுறேன். ஐ, சாரி, ஐ என்னவா மாறுங்க? மீயா மாறும். வி அஸ்ஸா மாறும். யூ யூவாவே இருக்கும். தே தெம், சாரி, தே தெம், தே தெம். ஹி
him, she, her, it, இட்டாவே இருக்கும். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது ஒரு லைன் இருக்கட்டும். இதே ஐ பொசஷன் அட்ஜெக்டிவ். இந்த ஐ வந்து பொசஷன் அட்ஜெக்டிவ்ல எப்படி மாறுவாங்க அப்படின்னா, பொசஷன் அட்ஜெக்டிவ்னா என்ன? என்னுடைய பேனா, என்னுடைய மாமா, அவனுடைய புத்தகம், அவளுடைய சட்டை. அந்த உடையன் வருது பார்த்தீங்களா வார்த்தை, அதுக்கு பேர் தான் பொசஷன் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இந்த ஐ அப்ப இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல எப்படி மாறும் அப்படின்னா மையா மாறும். மையி தான் என்னுடைய. இந்த ஐங்கிறவங்க அங்க எப்படி மாறுறாங்க? மையா மாறுறாங்க. வி என்னவா மாறுறாங்க? அவர், எங்களுடைய. திஸ் இஸ் மை ஸ்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய பள்ளிக்கூடம். திஸ் இஸ் அவர் ஸ்கூல், இது எங்களுடைய ஸ்கூலு. இப்ப புரியுதுங்களா? மைனா என்னுடைய, அவர்னா எங்களுடைய. இப்ப யூனா என்னவா மாறும்? யுவர், உங்களுடைய அப்படின்னு மாறும். தே, தேர், அவர்களுடைய. ஹி என்னவா மாறும்? ஹிஸ், அவனுடைய. ஷீ என்னவா மாறுவாங்க? அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. ஹர், அவளுடைய. இட்டு, இட்ஸ், அதனுடைய. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட், இவங்க எல்லாம் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. இவங்க தான் சப்ஜெக்ட். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சென்டென்ஸை கொடுத்து சப்ஜெக்டை கண்டுபிடிங்கன்னா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஐ, வி, யூ, தே எல்லாம் வந்ததுன்னா அவங்க தான் சப்ஜெக்ட். அதே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை கண்டுபிடினா மை, சாரி, மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட், இவங்க தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இவங்க பாத்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ்னா நமக்கே உள்ளது. இது என்னுடைய புத்தகம், என்னுடைய பேனா அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொசசிவ். மை, அவர், யுவர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ், இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் ஒன்னு இருக்கு, அதை பார்க்கலாம். இதுல பாருங்க, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ஐங்கிறவங்க 4 மாறுவேடமா மாறுவாங்க. இப்ப இது வந்து நம்ம 4வது காலமா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் காலம் ஐ என்னவா மாறுவாங்க, அதை நான் லாஸ்டா உங்களுக்கு மொத்தமா சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப இது வந்து 4th காலம் பார்க்க போறோம். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்னுடையது, இந்த து சவுண்ட் வரும். இது என்னுடையது, இது அவனுடையது, இது அவளுடையது, இது அவர்களுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். அப்ப ஐ எப்படி மாறுவாங்க? ஐ பாத்தீங்கன்னா மைன், ஐ மைனா மாறுவாங்க. வி, அவர்ஸ், எங்களுடையது. யூ, யுவர்ஸ், உங்களுடையது. தே, தேர்ஸ், அவர்களுடையது. ஹி, ஹிஸ், அவனுடையது. ஷீ என்னவா மாறுவாங்க? ஹர்ஸ், அவளுடையது. இட், இட்ஸ், அவ்வளவுதாங்க, அதனுடையது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? மைன் என்னுடையது, மைனா என்னுடைய, மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இப்ப 4ஐயும் சேர்த்து உங்களுக்கு ஒரே டேபிள் காலத்துல பார்க்கலாம். இதுல பாருங்க, உங்களுக்கு இப்ப நம்ம சொன்னது அத்தனையும் ஒரே டேபிள் காலத்துல கொண்டு வந்திருக்கேன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இத வச்சு இவங்க தான் இந்த மூன்று வேஷமா மாறுவாங்க ஒரு சென்டென்ஸ்ல.
ஐ, வி. முதல்ல சப்ஜெக்ட் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா மற்றது எல்லாத்தையுமே நீங்க எழுதிடலாம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? இவங்க தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாமினேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு இன்னொரு பேர் வந்து நாமினேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நாமினேட்டிவ் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு இன்னொரு பேரு அக்யூசேட்டிவ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அக்யூசேட்டிவ். இப்ப அந்த ஐயே தான் இங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னா மீ, வி, அஸ், யூ, யூவாவே இருப்பாங்க. தே, தெம், ஹி, ஹிம், ஷி, ஹர், இட், இட்டாவே இருக்கணும். ஐனா நான். சரி, இது ஃபுல்லா எழுதிடுறேங்க, அப்புறமா உங்களுக்கு நான் அதுக்கு தமிழ் மீனிங் சொல்றேன். இப்ப பாருங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்படி எழுதுன்னு பாருங்க. ஐ தான் அங்க மாற போறாங்க. என்னுடைய அந்த ஏ சவுண்டு வரணும். என்னுடைய. ஐ இங்க என்னவா மாறிப்பாங்க? மையா மாறிப்பாங்க. என்னுடைய. வி, வி பாத்தீங்கன்னா அவர், எங்களுடைய. யூ, யுவராவே இருப்பாங்க. தே, தேர். ஹி, ஹிஸ், ஷி, ஹர்ராவே இருப்பாங்க. இட், இட்ஸ். ஓகேங்களா? இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்ப லாஸ்ட் காலம் பாருங்க, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ சவுண்ட் வரும். என்னுடைய, அவர்களுடைய, அந்த மாதிரி வரும். இப்போ பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பார்க்கலாம். ஐ என்னவா மாறுவாங்க? மைன். இது தூ தூ சவுண்ட் வரும். என்னுடையது, அவர்களுடையது, அந்த மாதிரி வரும். அவர்ஸ், யுவர்ஸ், தேர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தமிழ் மீனிங் சொல்றேன். ஐ நான், வி நாங்கள், யூ நீ, தே அவர்கள், ஹி அவன் அவர், ஷி அவள், இட் அது இது. மீ அப்படின்னா என்னை, என்னை இல்லைன்னா எனக்கு. அந்த ரெண்டு சவுண்டுமே இருக்குங்க. மீக்கு என்னை, எனக்கு. இந்த இடத்துல எழுதுற பாருங்க, என்னை இல்லைன்னா எனக்கு அப்படின்னு மாறுவாங்க. யாரு? இந்த ஐ தான் அப்படி மாறுறாங்க. பி நாங்கள், இவங்க தான் என்ன மாறுறாங்க? அஸ். இதே மாதிரிதாங்க. எங்களை, எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். யூ எப்படி மாறுறாங்க? உன்னை, உங்களுக்கு, நீ, நீன்னு இந்த இடத்துல வராது. உன்னை, உங்களுக்கு. ஓகேங்களா? தே, தெம்மா மாறுறாங்க. அவர்களை, அவர்களுக்கு. ஹிம், அவனை, அவனுக்கு. ஹர், அவளை, அவளுக்கு. இட், அதை, அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க, மை அப்படின்னா என்னுடைய. கடைசியில ஏ சவுண்ட் வரும். என்னுடைய. அவர், எங்களுடைய. யுவர், உங்களுடைய. தேர்,
அவர்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய. அங்க பாருங்க பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், அங்க தூ தூ சவுண்ட்ல முடியும். மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, யுவர்ஸ் உன்னுடையது உங்களுடையது, தேர்ஸ் அவர்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹர்ஸ் அவளுடையது, இட்ஸ் அதனுடையது. ஓகேங்களா? இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒண்ணு. கட்டாயமா இதை நீங்க மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இத அடுத்த வீடியோல எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம், இல்லைன்னா இப்பயே வேணாலும் பார்க்கலாமே. இப்ப பாருங்களேன். They invited me. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. They invited me. இந்த சென்டென்ஸ்ல யார் சப்ஜெக்ட், யார் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல இருக்கிறா? யார் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், யார் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? இப்ப பாருங்க, ஐ வி யூ தே அவங்கலாம் யாரு? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இவங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அந்த பக்கம் என்ன சொன்னோம்? மீ, அஸ் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? மீ, அஸ், யூ, தெம், ஹிம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இவங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டேபிள் காலம் நமக்கு வேணும். முந்தின வீடியோவில் நீங்க மனப்பாடமே பண்ண வேணாம், அழகா புரிஞ்சுக்கிட்டு படிச்சா போதும். ஹூ வாட்டுக்கு ஆன்சரா வந்தா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஹூம் வாட் இது ரெண்டுக்கும் ஆன்சரா வந்துன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப இந்த மை வர மாதிரி பார்க்கலாம். பாருங்க, this is my, இது என்னுடைய. எது பக்கத்துல ஏதோ ஒண்ணு வரணும். this is my book, பக்கத்துல ஏதோ ஒரு பொருளை சொல்லணும், அப்பதான் அது அந்த சென்டென்ஸ் முழுமையாகும். இது என்னுடைய, பாருங்க, இது என்னுடைய அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குங்களா? இது என்னுடைய டஸ்டர் அப்படியாவது சொல்லணும், ஃபுல்லா முடிக்கணும் சென்டென்ஸ். அப்ப முழுமையா முடிக்கணும். இது இது என்னுடைய புத்தகம். அப்ப மை, அவர், யுவர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கட்டாயமா நவுன் ஏதோ ஒரு பொருளோட பேரு வந்துடணும். இப்ப இன்னொன்னு பாருங்க, திஸ் இஸ் ஹிஸ், இது அவனுடைய. எது? பென். இந்த பேனா அவனுடைய பேனா அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் ஹிஸ் பென், இது அவனுடைய பென்னு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த மை, அவர், யுவர், தேர் இது இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கட்டாயமோ ஏதோ ஒரு நவுன் வரணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ஒன். அதுக்கு எப்படி சொல்லலாம்? this is mine, this is mine அப்படின்னா இது என்னுடையது. பாருங்களேன், இப்ப இந்த இது நோட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு டஸ்டர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாக் பீஸை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில். இதை காமிச்சு திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொன்னா கரெக்ட். இது என்னுடையது. எதை சொல்றோம்? இந்த வாட்டர் கேனை தான் சொல்றோம். என்னுடையது அப்படின்னு சென்டென்ஸ் முழுமையாயிடுச்சு. இது என்னுடையது அப்படின்னு சொல்றோம். எதை? இந்த வாட்டர் கேனை தான் நம்ம திஸ் இஸ் மைன், இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இதையே நீங்க இது என்னுடையது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சு நீங்க திஸ் இஸ் மை சொல்லிடக்கூடாது. திஸ் இஸ் மை மட்டும் அதோட முடிச்சிடக்கூடாது. திஸ் இஸ் மை அப்படின்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் மை சொல்லிட்டீங்கன்னா இதனுடைய பெயரை சொல்லிடணும். திஸ் இஸ் மை வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? இது என்னுடைய வாட்டர் பாட்டில்னு சொல்றோம்.
இல்ல இந்த வாட்டர் பாட்டில் பேரே சொல்லல அப்படின்னா நீங்க மைனோட முடிச்சுக்கலாம். திஸ் இஸ் மைன், இது கரெக்ட். திஸ் இஸ் மை மட்டும் போட்டீங்கன்னா தப்பு. மை கூட என்ன சேர்க்கணும்? வாட்டர் பாட்டில் இல்ல பாட்டில், ஏதோ ஒரு பெயரை சேர்க்கும். திஸ் இஸ் மை பாட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்கு தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுனா இருக்கட்டும், இல்ல பொசஷன் அட்ஜெக்டிவா இருக்கட்டும், இல்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா இருக்கட்டும், ஒரு சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்கும் எது எங்க வரணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிஜமா உங்களுக்கு எக்ஸாம், உங்களுடைய ஸ்கூல் வைஸ் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.